படிக்கிறீங்க? நான்லாம் உங்களை மாதிரி சின்ன பையனா இருக்கிறப்ப பிடிச்ச விளையாட்டு போட்டியில கலந்துக்கிட்டவன். எனக்கெல்லாம் இந்த உங்களை மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. எனக்கெல்லாம் கொஞ்சம் பெருசாகி தான் கிடைச்சது. எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான்லாம் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி விளையாட்டு போட்டியில கலந்துக்கிட்டனால தான் நான் ஒரு மாநில அளவிலான தடகள வீரர், மாநில அளவிலான கால்பந்து விளையாட்டு வீரர், மறுபடியும் பல்கலைக்கழக அளவிலான விளையாட்டு வீரர், கால்பந்து விளையாட்டு வீரர், வாலிபாலில் யூனிவர்சிட்டி ரன்னர், ஃபுட்பால் யூனிவர்சிட்டி வின்னர், அப்புறம் பால் பேட்மிண்டன் யூனிவர்சிட்டி வின்னர், அத்லட்டிக்ஸில் 100 மீட்டர், 200 மீட்டர், லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப், இந்த அத்தனை தடகள விளையாட்டு போட்டிகளையும் நான் பரிசு பெற்றவர். உங்களுக்கு அதுவும் இல்லாமல் படிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி நான் பிசிக்கல் எஜுகேஷன் படிச்சிருக்கிறேன். பிசிக்கல் எஜுகேஷனில் பிபிஎட், எம்பிஎட்னு சொல்லுவாங்க. முதுகலை பட்டம் உடற்கல்வியில் பெற்றவர் நான். உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீங்கள் என்னன்னா நம்ம என்ன உணவு சாப்பிடணும், என்ன உணவு சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதனால உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய உணவு வகைகளை சாப்பிட்டு நல்லா சிறந்த விளையாட்டு வீரனா வரணும். இன்னைக்கு இப்ப இருந்து 10 வருஷத்துக்கு முறையான உடற்பயிற்சி பண்ணினா இன்னைக்கு இந்தியாவுக்காக நீ விளையாட முடியும். புரியுதா? அதை மைண்டை செட் பண்ணிட்டு நல்ல ஒழுக்கத்தை வளர்த்துக்கணும். நல்லா அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேட்டு, வாத்தியார் சொன்ன பேச்சு கேட்டு நல்ல உணவு வகைகளை சாப்பிட்டு நல்லா படிக்கவும் வேணும், நல்ல உடல் வலிமையும் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? Go! ஓடி விளையாட உடற்கல்வித்துறைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் முனைவர் ஜனார்தன் வந்திருக்காங்க. அடுத்தது அவரை தொடர்ந்து தமிழ்நாடு மன்றத்துடைய பொதுச் செயலர் முனைவர் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டுத்துறையில இவங்கள மாதிரி குட்டியான இருக்கிற பசங்க நிறைய பேரை தேர்வு செஞ்சு இன்னைக்கு தேசிய அளவில் சர்வதேச அளவில் அது தமிழ்நாடு மன்றக்கம்ப கழகம் தான் முக்கியமான காரணம். அந்த மன்றக்கம்ப கழகத்துடைய பொதுச் செயலர் மற்றும் தலைவர் இங்க இருக்கிறாங்க. அவர்களுடைய வாயிலாக உங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். காலை வணக்கம். ஓடி விளையாட்டு திட்டன்றது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் விழுப்புரம் செயல்பாட்டின் மூலமாக ஒரு 4 மாவட்டத்தில் இதை நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம். நமது பள்ளி கல்வித்துறை விளையாட்டை எப்போ ஊக்குவிக்கிறாங்கன்னா 6ஆவதுல இருந்து தான் 12வது வகுப்பு முடியும். இப்ப நடத்துற மாதிரியே குழு மையம், மைய போட்டி, மாவட்ட போட்டி, மாநில போட்டி நடத்துறாங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லாம இருக்குது. இப்ப இந்த ஓடி விளையாடு திட்டத்தின் மூலியமாக அந்த வாய்ப்பை நீங்க பெற்றுட்டீங்க. இது முடியும். உங்களுக்கு ஏதாவது மாநில போட்டி நடந்திருக்கா, மாவட்ட போட்டி நடந்திருக்கா? பள்ளிகளுக்குள்ளாரே விளையாட்டு போட்டி நடக்கும். இது மாதிரி மற்ற பள்ளி மாணவர்கள் கூட கலந்துக்கிட்டு நீங்க ஏதாவது போட்டியில பங்கு பெற்றுக்கிறீங்களா? இது முடியும் பண்ணது இதுதான் முதல்ல இருந்து ஒரு ஸ்கூலு, கட்டம்பரத்துல ஒரு ஸ்கூலு, நாகத்துல இருந்து ஒரு ஸ்கூலு, இது மாதிரி எல்லா மாணவர்களும் சேர்ந்து ஒரு போட்டியில கலந்துக்கிறீங்க. இந்த வாய்ப்பு இந்த ஓடி விளையாடு அமைப்பு தான் கிடைச்சிருக்கு. காலை வைக்கணும். லெஃப்ட் லெக் தான் என்னுடைய பவர் லெக் தான், லெஃப்ட் தான் என்னுடைய பவர் லெக், ரைட் தான் என்னோட பவர் லெக் அப்படின்றத நீ தெளிவில்லாம நீ போயிட்டேன்னா அங்க போய் மாநில போட்டிக்கோ வேற ஏதோ முக்கியமான ஒரு போட்டி கலந்துக்கும் போது என்ன காலை வைக்கணும்னு தெரியாம ஓடும் போது வேகம் கம்மியாயிடும். அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேம் அதே மாதிரி ஒவ்வொரு கேமுக்கும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்கும்போது கவனிச்சு விளையாடணும். ஓகேவா? நல்லா விளையாடுங்க, ஃபர்ஸ்ட் நல்லா சாப்பிடுங்க. மாவட்டத்தோட நிற்கக்கூடாது. மாநில அளவில் போட்டியில் பங்கு பெற்று இதில் உங்கள் ஓடி விளையாட்டு திட்டத்தின் மூலியமா நிறைய பதக்கங்களை வாங்கணும்னு எங்களுடைய ஆசை. இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்லவர்களுக்கும்
குமரேசன், பிடாகம் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவன் நான். என்னோடய பையன் பார்த்திங்கன்னா கேஜே லாரன்ஸு. எங்கள் ஓடி விளையாடு ஸ்கீமில் வந்து கோச்சு மூலயமா செலக்ட் ஆகி இங்கே வந்து பசங்களுக்கு நல்லா பயிற்சி கொடுத்தாங்க விழுப்புரம் கலெக்டர் ஆஃபீஸில். கோச் எல்லாம் வந்து இன்றைக்கி முழுவதுமே கஷ்டப்பட்டு பசங்களுக்கு முறையான பயிற்சி நல்லா கொடுத்துருந்தாங்க. பசங்களும் நல்லா சிறப்பாக விளையாடிச்சிங்க. இதுக்காக கஷ்டப்பட்ட கோச்சுகளுக்கும் நன்றி. அரசு பள்ளியிலேருந்து வந்த பெற்றோர்களும் பிள்ளைகளும் பொறுமையாக இருந்து நிகழ்ச்சி முடிக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக இருந்து பொறுமையாக முடித்து கொடுத்ததுக்கும் நன்றி. வணக்கம் சார். பிடாகம் ஆதிதிராவிடன் பள்ளிக்கூடத்தில் வந்து என்னோடய பிள்ளை வந்து மலரவன் படிக்கிறாருங்க. இந்த ஓடி விளையாடு அதன் மூலமாக பார்த்தோன்னா பயன்பெற்றுட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா மல்லர் கம்ப், அந்த கயிறு ஏறுறது, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், இந்த குண்டு எறிதல், இந்த மாதிரியான போட்டிகள்லாம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விளையாட்டு உத்திகள்லாம் நிறையா நல்லது இருக்குங்க. அதனால் பசங்க வந்து நல்ல ஒரு உடல் தகுதியும் அடைகிறாங்க, நல்ல ஒரு கூர்மையான மனநிலையும் அடைகிறாங்க. என் பேர் கே லத்தீஷ். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் அரசு ஆயுதினா ஆரம்பப்பள்ளி கப்பூர். எனக்கு வந்து இங்கே ஒரு போலீஸார் வந்தார். அவர் சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சுது. நாங்கள் விளாண்டதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சுங்க. எங்களுக்கு மலர் கம்பம், கேரம், செஸ்ஸு, சிலம்பம், யோகா அதெல்லாம் செஞ்சோம். அங்கே ஸ்கூலை விட இங்கே ஜாலியாக இருக்குது. அங்கே சொன்னதெல்லாம் இங்கே செஞ்சோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பிளாக் லெவல் காம்படிஷன் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 75 மாணவர்கள் வந்து இங்கே ஒன்று சேர்ந்துருந்தாங்க. மாணவர் வந்து இது வந்து புது அனுபவமாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ விசாலமான கிரவுண்டு, இந்த கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்க ஸ்கூலில் இல்லாத வந்து இங்கே பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு இது வந்து ஸ்போர்ட்டிவாக வந்து எடுத்துக்கினாங்க. ஒரு கிரவுண்ட்னா எப்படி இருக்கும், எப்படி வந்து காம்படிஷன் நடத்துவாங்க, இதை பற்றி நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. அடிஷ்னல் எஸ்பி வந்து இங்கே வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு பசங்களுக்கு. ஸோ பசங்க எல்லாருமே அவரே வந்து ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிட்டு அவர் மாதிரி ஆகணும், அந்த மாதிரி ஆகணும். இப்போ நாங்கள் வந்து கோச்சிங் பண்ண போகிறோன்னா வந்து அண்ணா மாதிரி ஆகணும், அவர் மாதிரி பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சவங்க இப்போ வந்து அடிஷ்னல் எஸ்பி பேசினோடனே அவங்கள பார்த்து இன்ஸ்பைர் ஆகிற பசங்க நிறைய பேர் பார்த்தாங்க. ஸோ எல்லாருமே காம்படிஷன் நல்லா அட்டன் பண்ணாங்க. எல்லாருமே வந்து ஸ்டேட் மேட்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து ஸ்டேட் மேட்ச்சில் மெடல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் எஸ் பிரசாந்த். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் ஓடி விளையாடு உடற்கல்வி திட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் குறுவட்ட அளவிலான விளையாட்டு போட்டி வச்சோம். இந்த விளையாட்டு போட்டியில் வந்து 5 பள்ளிகள்லேருந்து மாணவர்கள் வந்து கலந்துக்கினாங்க. பிடாகம், கண்டம்பாக்கம், வழுதிரெட்டி, கப்பூர், சிறுவாக்கூர். இந்த பள்ளி வந்து நாங்கள் வந்து ஒரு 10 விளையாட்டு வச்சோம். அந்த 10 விளையாட்டில் வந்து பள்ளி அளவிலான தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் மட்டும் இங்கே வந்து அவங்களுடைய திறமையை வந்து வெளிக்கொண்டாந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்க திறமையை வந்து கண்டறிஞ்சு அவங்கள வந்து மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிக்கு வந்து அவங்க யார் யார் எந்தெந்த தகுதியில் இருக்காங்கன்னு பெயர் பட்டியல் வச்சு இட்டுட்டு போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து மாநில அளவிலான விளையாட்டு போட்டி இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் இன்னும் அவங்களுக்கு வந்து மேலும் அவங்க எந்தெந்த திறமையில் இருக்காங்கன்றதை கண்டறிஞ்சு அவங்கள வந்து அந்த விளையாட்டிலேயே பயணிக்க வைக்க போகிறோம். இதுக்கு வந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி.